ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் கோர்ஸுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க போகிறேன். இப்போ இன்னைக்கு கொரோனா காலங்கள்னால நீங்கள் எல்லாருமே நான் சொன்னதுபடி நம்ம குரூப்பில் போட்டதுபடி மாஸ்க் கட்டிட்டு வந்துருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சானிடைசர் கையிலலாம் தெளிச்சிருப்பாங்க. அது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ எல்லாம் கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணுமா தம்பி, நீ கொஞ்சம் தள்ளி நிற்க வந்துக்கிறங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் சோசியல் டிஸ்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா, இந்த காலகட்டங்களில் அது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், முழு நேர வகுப்பு. நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட போகிறோம். காலையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாடி பரிசோதனை. ஒரு அக்குபஞ்சர் நிபுணருக்கு நாடி பரிசோதனை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஒரு பல்ஸ் பார்ப்பாங்க, சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில், யுனானி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பல்ஸ் பார்ப்பாங்க. பட் நம்ம 12 பல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 12 பல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பேஷண்ட் வரையில் அவங்க நாடியை பிடிச்சி பார்த்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எப்படி கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அதனால தான் உங்களுக்கு இந்த வகுப்பு மிக சிறப்பான வகுப்பு. இந்த வகுப்பை நீங்கள் அமைதியாக இருந்து கேளுங்க. இன்றைக்கி எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு சொன்னால் 10 மணிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, 11:30 வரைக்கும் உங்களுக்கு இந்த நாடி பரிசோதனை வகுப்பு நடக்கும். ஒரு குட்டி பிரேக் 15 நிமிஷம் நீங்கள் பிரேக் டீ சாப்பிட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நாடி பார்க்க போகிறீங்க. இந்த 1 hour 1.5 hour நான் நாடி பார்க்குறது எப்படி சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிக்கலாக நாடி எப்படி பார்க்கணும் ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறம் லஞ்ச் பிரேக் கொடுக்க போகிறோம். லஞ்ச் பிரேக்கு 2:30 இங்கே வந்துடணும். 2:30 அனாட்டமி பிசியாலஜி. அனாட்டமி என்றால் உடற்கூறியல். உள்ளுறுப்புகள் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, வேலை பார்க்க போகிறோம், அதை பார்க்க போகிறோம். பிசியாலஜி என்பது உடற்கூறு இயற்கையல், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி முடிஞ்சளவு இதையும் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பார்த்து நம்ம தெளிவாக விளக்குகிறேன். அதை பார்த்துட்டு டைம் இருந்தால் நுரையீரலை பற்றி பார்ப்போம். ஓகேயா, வகுப்பு போகலாமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹேண்ட் பல்ஸ், அதாவது நாடி பரிசோதனை பண்ணையில் பேஷண்ட்டுக்கு நேராக அமர்ந்து கொண்டு லெஃப்ட் ஹேண்ட் பல்ஸை தான் பார்க்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் 6 பல்ஸ் இருக்குது. எத்தனை பல்ஸ் இருக்குது? 6 பல்ஸ் இருக்குது. மேலோட்டம் அதாவது சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலோட்டமாக 3 பல்ஸ் இருக்குது. டீப் பல்ஸ் 3 இருக்குது. மொத்தம் 6 பல்ஸ் இருக்குது. இந்த ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீப் பல்ஸ் 3, சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் 3, மொத்தம் 6 பல்ஸ். இதில் 6 பல்ஸ் பார்க்கணும். ஓகேயா, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, டீப் பல்ஸு ஹார்ட்டு. அப்போ இந்த ஹார்ட்டுடைய கப்புள் ஆர்கன் என்ன? ஸ்மால் இன்டெஸ்டைன். வெரி குட். ஸ்மால் இன்டெஸ்டைன் மேலே பார்க்கணும். அடுத்து லிவர், LIV லிவர். லிவருடைய கப்புள் ஆர்கன் என்ன? கேல் பிளாடர். வெரி குட், கேல் பிளாடர். ஓகே, அடுத்து கிட்னி. கிட்னியுடைய கப்புள் ஆர்கன் என்ன? யூரினரி பிளாடர். ஓகே, ஸோ இதில் இது டீப் பல்ஸ். டீப் பல்ஸ் அதாவது அழுத்தி பார்க்கணும், நல்லா அழுத்தி பார்க்கணும். எப்படி நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இது சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ். சூப்பர்ஃபிஷியல் அதாவது மேலோட்டமாக பார்க்கணும். ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்டில் எத்தனை பல்ஸ் பார்த்துட்டோம்? லெஃப்ட் ஹேண்டில் 6 பல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நேரம் உட்காந்து இதில் 3 பல்ஸ், இதில் 3 பல்ஸ் பார்த்தோம். அடுத்து ரைட் ஹேண்ட் பல்ஸ். இந்த ரைட் ஹேண்ட் பல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வலது கையில் அதே மாதிரி 6 பல்ஸ் பார்க்கணும். வலது கையில் 6 பல்ஸ் பார்க்கணும். இதில் டீப் பல்ஸ் லங்கு. அப்போ கப்பலாக இருக்கானே லார்ஜ் டெஸ்ட். வெரி குட். அடுத்து ஸ்ப்ளீன். கப்பலாக இருக்கானே ஸ்டொமக். அடுத்து பெரிகார்டியம். பெரிகார்டியத்துடைய கப்பலாக இருக்கானே சாஞ்சியோவோ. வெரி குட், சூப்பர். சாஞ்சியோவோ அல்லது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ட்ரிபிள் வார்மர் இதுவும் தான். இது சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ், டீப் பல்ஸ். மொத்தம் இதில் ஒரு 6 12 பல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த 12 பல்ஸை பார்க்கறது எப்படி பார்த்துட்டோம். ஓகேயா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் சொன்னால், நம்ம டாக்டரும் அக்குபஞ்சரிஸ்டும் பேஷண்ட்டும் நேராக உட்காந்துருக்கணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். யாராச்சும் ஒரு ஆள் வாங்க. இது பார்க்கையில் இந்த கை நோயாளுடைய ஹார்ட் லெவலில் இருக்கணும். அதாவது இந்த கை பல்ஸ் நாடி பார்க்கப்படும் கை நோயாளுடைய இதய மட்டத்தில் இருக்க வேண்டும். ஹார்ட் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, ஹார்ட் மட்டத்தில் பார்க்கணும். கை இப்படி மடிச்சதான் கூடாது, இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ அதை வச்சாச்சு. இப்போ நேருக்கு நேரம் உட்காந்தாச்சு. 90 டிகிரி நேருக்கு நேரம் உட்காந்துருக்கேன்.
இப்போ என்ன பார்க்குறேன் இப்போ வந்து இந்த 3 விரலையும் இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலுக்கு கீழே என்ன இருக்கும், ஜஸ்ட் அந்த தான் பல்ஸ், ரேடியல் பல்ஸ் இருக்கும். அங்கே ரேடியல் பல்ஸ், அந்த இடத்துல பல்ஸ் இருக்குது, ரேடியல் பல்ஸ் இருக்கு, இங்கே தான் துடிக்கும். அப்போ ஈஸியாக நம்ம அதை பார்க்கலாம். இந்த 3ஐயும் இப்போ விரிச்சலாம் பார்க்கக்கூடாது. சிலவங்க இப்போ இங்கே பார்ப்பாங்க பல்ஸை, இங்கே தான் பார்க்கணும். 3ஐயும் ஒட்டுக்க வச்சுக்கணும். ஒட்டுக்கணும் ஒன்று சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த விரலை பார்க்குறேன். இந்த இந்த ஆள்காட்டி இருக்குல்லையா, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து எதில் இருக்கு, ஸ்மால் இண்டெக்ஸில் இருக்கு. அதுக்கு அடுத்து லிவரில் கால் பிளாடர் இருக்கு. அதுக்கு அடுத்த பல்ஸ் எங்கே இருக்கு, யூனிட் பிளாடர் இருக்கு. இதை 3ஐயும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா ஃபீல் பண்ணுறேன். ஸ்மால் இண்டெக்ஸ் சூப்பர், கால் பிளாடர் சூப்பர், யூரினரி பிளாடர் சூப்பர், ஹார்ட் சூப்பரு, லிவர் சூப்பர், கிட்னி சூப்பர், வெரி குட். அடுத்து என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த 3 விரலையும் அப்படியே வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ மேலோட்டமாக எதை பார்க்குறேன், லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்க்குறேன், சூப்பர். அடுத்து இருந்தது ஸ்டமக்கை பார்க்குறேன், ஓகே. அடுத்து வந்து ட்ரிபிள் வார்மரை பார்க்குறேன், சாஞ்சியோவை பார்த்து கொண்டு இருக்கிறேன், அதுதான் பிடிப்படலை. அடுத்து திருப்பி கீழே லங்ஸை பார்த்துட்டேன், ஓகே சூப்பரு. ஸ்ப்ளீன் சூப்பரு, பெரிகார்டியம் சூப்பரு. ட்ரிபிள் வார்மர் உங்களுக்கு குறைவாக வேலை செய்யுது. அப்படி என்றால் என்ன சொன்னால், இவங்களுக்கு வந்து ட்ரிபிள் வார்மர் கம்மியாக இருக்கிறதுனால உடலுடைய வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு இருக்கும். இப்போ ஒரே மாதிரி இல்லை, முதல்ல ஹீட் ஆகுது, குறையுது, குளிருது, இது மாதிரிலாம் இருக்கு. உண்மையா? உண்மைதான். அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்க்கணும். ஓகேயா? இதுதான் வந்து பார்க்குற மெத்தட். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதனால் உங்களுக்கு எந்த இதுவும் தெரியல. வேற யாராச்சும் ஸ்மால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு. உங்களுடைய கால்படா நல்லா இருக்கு, ஹார்ட் சூப்பரு, லிவர் சூப்பர், கிட்னி சூப்பர். உங்களுடைய லார்ஜ் இண்டஸ்ட்ரி நல்லா ஒர்க் பண்ணுது, ஸ்டமக் நல்லா ஒர்க் பண்ணுது. லங்ஸ் ஓகே, ஸ்ப்ளீன் ஓகே. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பெரிகார்டியம் குறைவாக இருக்கிறது, இந்த சாஞ்சியாவோ குறைவாக இருக்கிறது, யூரினரி பிளாடர் குறைவாக இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெரிகார்டியம் ஒர்க் பண்ணி சொன்னால் மனசு சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், மனசு சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். யாருக்கு தான் இல்லை, மனசு சார்ந்த யாருக்கு 100% ஹேக்கர் இருக்காங்க முடியாது. ஓகே. நாடி பரிசோதனை வந்து காலையில 6லேருந்து 8 மணி வரை தான் பார்க்கணும். ஓகே. அப்பொழுது உடலும் மனமும் என்ன இருக்கும், இயல்பு நிலையில் இருக்கும். ஓகே, உடலும் மனமும் இயல்பு நிலையில் இருக்கும். மத்தியானத்தில் பார்க்குறீங்கன்னா ஒரு டென்ஷன், ஆஃபீஸ் டென்ஷன், வேறு டென்ஷன், அதெல்லாம் இருக்கிறதுனால காலையில் பார்க்கறது நல்லது. 6 to 8 பார்க்குறது. பேஷண்ட் வந்து எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும். எம்டி ஸ்டமக் மீன்ஸ் அவங்க வந்து சாப்பிட்டுருக்கக்கூடாது, காஃபி சாப்பிடக்கூடாது, டீ சாப்பிடக்கூடாது, அடுத்து வந்து ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. ஓகே, ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இதுதான் கண்டிஷன். அதிகமாக தண்ணி சாப்பிடக்கூடாது மெயினாக. ஓகே, இது தண்ணி மீன்ஸ்னா கட்சிட்டு வாட்டரை அது சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து ப்ரெஷ் பண்ணிக்கக்கூடாது. இந்த ப்ரெஷ் பண்ணுற கெமிக்கல் கலந்து ப்ரெஷ் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னாகும், இந்த கெமிக்கல் வந்து நாக்கில் ஒட்டுறதுனால ஃபுட் ரைன்லாம் இருக்கு இல்லையா, உடனே இதை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். அப்போ நீங்கள் நிறைய ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டமக் பல்ஸ் வந்து அதிகமாக காட்ட உற்பணம் இல்லையா, அப்போ அதிகமாக காட்டுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் வந்து அதிகமாக காட்டும். அதனால ஃபுட்டு அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, அது ஒன்று. அடுத்து நோயாளியும், அதாவது அந்த நம்முடைய வாடிக்கையாளர் வச்சுக்கலாமே, வாடிக்கையாளரும் நம்முடைய மருத்துவரும் நேருக்கு நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும். நேருக்கு நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும்.
ஓகே, ஏன் வாடிக்கையாளர் என்று சொல்கிறேன் சொன்னால் நம்ம நோயால் யாருமே வர கிடையாது, ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்க தான் வர்றாங்க. கஸ்டமர் கஸ்டமர். ஓகே, அப்ப நம்ம நேருக்கு நேராக உட்கார்ந்துக்கணும். அந்த நாடி பார்க்கப்படும் கை நோயாளுடைய இருதய மட்டத்தில் இருக்க வேண்டும். இந்த ஹார்ட் லெவல்ல இருக்கும், இருதய மட்டத்தில் இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. முதலில் நீங்க லெப்ட் ஹேண்ட் பல்ஸை பார்க்கணும். இதுக்கு ஆண் நாடி என்று பெயர், மேல் நாடி என்று பெயர். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கைக்கு இந்த பெருவிரலுக்கு கீழே ரேடியல் ஆர்டரி, அதாவது ரேடியல் தமனி. அந்த ரேடியல் தமனியில ரத்த ஓட்டம் நிறைய பல்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அதனால அந்த இடத்துல தான் இந்த 3 விரலையும், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், சென்டர் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் 3ஐயும் பக்கத்திலே வச்சுட்டு அதாவது ஒவ்வொரு நாடியாக நீங்கள் உணர வேண்டும். சரி, எனக்கு உணர முடியாது, உணர முடியாது அப்படின்னு சொன்னீங்க சொன்னா என்ன பண்ண, எண்ணிக்கை இருக்குது. அந்த பல்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க 60 இருந்து 80 வரைக்கும் இருந்தால் இயல்பாக இருப்பதாக நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாடிக்கு ஒரு நிமிடத்திற்கு 60 இருந்து 80 வரைக்கும் இருந்துச்சுன்னா நார்மல். ஓகே, இப்போ நம்ம பல்ஸ் ரொம்ப 30 தான் காட்டுச்சுன்னா சரியில் நடத்தோம், ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். 90 80 காட்டுது, 100 காட்டுது, நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வீக்காக இருப்பதாக கணக்கில் கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் அண்ட் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 1:4 இருக்கணும். ரெஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் 18 தடவை சுவாசிக்கிறோம். ஒரு மனிதன் எத்தனை மணி நார்மல் இயல்பாக உள்ள மனிதன் எப்போ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை மணி சுவாசிக்கிறாரு? 18 முறை சுவாசிக்கிறார். ஓகே, இது 18. அந்த 18 தான் என்ன ஆகும், பல்ஸ் ரேட்டா மாறும். 18 × 4 பங்கு எவ்வளவு? 72 முடிஞ்சு போய். இப்போ பல்ஸ் 15 காட்டுது, பல்ஸ் ரெஸ்பிரேஷன் 15, 60 காட்டணும். ஓகே, புரியுதா? அதே மாதிரி தான் இப்போ ரெஸ்பிரேஷன் 20 ரெஸ்பிரேட் பண்றீங்க, அப்ப 80 காட்டும். ஸோ இது இயல்பாக இருப்பதாக நீங்க கணக்கில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எண்ணிக்கையே பார்த்துக்கலாம். ஸோ அது பார்க்கணும், இந்த ரிதம் பார்க்கணும். எப்படி ரிதம் அடிக்குது, பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது, இப்படி அடிக்கணும். டப் 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 டப்னு அடிக்கக்கூடாது. ஓகே, அதையும் பார்த்துக்கணும். ஓகே, இதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது மாதிரி நீங்க நாடி பார்க்கும் பொழுது பார்க்கணும், நேருக்கு பொறுத்திருக்கும், வெறும் வயிற்றில் இருக்கக்கூடாது. இது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடி உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நாடியை பார்த்து அவங்களுக்கு ஹீல் பண்ணும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல இது 3 பார்த்துட்டீங்களா, 3 பார்த்து மேலோட்டம் பார்க்கணும், இது 3 பார்த்து மேலோட்டம். 100 புள்ளிகளினுடைய சங்கமம் இந்த ஒரு புள்ளியை தூண்டினாலே 100 புள்ளியை தூண்டி விடுவதாக கணக்கில் கொள்ள வேண்டும். அதனால இட் இஸ் சோ கால்டு ரஜினி பாயிண்ட். உண்மையில தான் அது ஜப்பான்லேயே அல்ல, ஜப்பானில் சொல்லலாம், தமிழ்நாட்டை சொல்லலாம். ஜப்பானில் ரஜினியை தெரியும், நம்மளுக்கு இப்போ சரி தெரியும். நம்மளுக்கு தெரியுமில்ல ரஜினியை, அவன் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி. அதனால ஒரு புள்ளியை தூண்டிட்டா 100 புள்ளியை தூண்டிட்ட மாதிரி. இது ஹைலி செடேட்டிவ் பாயிண்ட், அதாவது ரொம்ப சாந்தப்படுத்துகிற புள்ளி. அடுத்து எல்லா பாயிண்டையும் தூண்டுதல் புள்ளி நல்ல சாந்தப்படுத்தும், தூக்கம் வர வைக்கும். அதனால இந்த பாயிண்ட்டை முதல்ல போடணும், முதல்ல இதுதான் எடுக்கணும், முதல்ல எதான் போடணும், முதல்ல எதான் எடுக்கணும். ஏன்னா எடுக்க மறந்த ஊசிகளும் ஒன்று இருக்கு. எப்படி பார்ப்பாரு, மூடி இங்கே இருக்க மூடி, இது என்ன இருக்கு, இங்கே நீல் இருக்கும். உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் தலையில் ஒரு நீல் வச்சு, இப்படி வீசிட்டு போயா. அப்போ இந்த ஊசியை மறந்துட்டீங்கன்னு சொன்னால் மயக்கம் வரும். அதனால நீ எடுக்கிறது என்ன பண்ணா, மேலேருந்து கீழே எடுத்துட்டு வரணும். ஓகே, மேலேருந்து கீழே எடுத்துக்கணும் ஒவ்வொன்றா. ஸோ எத்தனை நீல் போட்டீங்க அப்படின்னு பார்த்து 25 போட்டீங்க, 25 எடுத்தாச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் நிறைய பேர் எடுத்து நீட்டில் போயிடுறாங்க, நீட்டில் போயிடுறாங்க நிறைய பேர். ஏன்னா அவன் பேஷண்ட் பார்த்தா 200 ஊசி போட வேண்டியிருக்கு, 200 ஊசி கூட போடுறோம். பக்கம் வந்தான். அப்போ உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு புண்ணு ஆத்தின கேஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அவருக்கு இப்போ நீடில் பண்ணி அவர் கை கால் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. அந்த வீடியோ இதெல்லாம் பண்ணல, அந்த இது எல்டிஎஸ் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, ஃபங்க்ஷன் வச்சு அந்த காலை கொடுங்க சார், உங்கள் காலை கொடுங்க சார், இப்படி பரவாயில்ல, இப்படி வச்சு தான் போட்டு தூக்கிட்டு வருவாங்க, அதில் பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. இப்படியே வருதுல்ல, இப்படி வந்ததுனால அந்த புண்ணு வந்துருச்சு அந்த காலில். அந்த புண்ணை ஆற்றி அவர் நடக்க வச்சிட்டோம். ஓகே, நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி, 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகலாம், வராமே கூட போகலாம். அது அக்குபஞ்சர் இஸ் வெரி கிரேட், அக்குபஞ்சர் இஸ் வெரி வெரி கிரேட். அவ்வளவு அது அவங்களை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இறக்கப்படுங்க சார், பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவோம், அவ்வளோ நீடில் போடுவோம், அவர் அப்படியே ஆயில் போட்டு கப் போடுவோம், அதை போடுவோம், இதை போடுவோம், எப்படியாச்சும் நடக்க வைக்கும், எப்படியாச்சும் நடக்க வைக்குங்கிற எண்ணத்தெல்லாம் பண்ணுவோம். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்ததுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 10 ஸ்டிங்க நடக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஒரு தாத்தா கூப்பிட்டு வராங்க, கார்லேயே ட்ரீட் பண்ண, அது ஒன்று.
ரெடி மூக்கு பேசல. ஓகே. அடுத்து இப்போ இது அதாவது தலையை பொறுத்த வரைக்கும் DU20 ஞாபகம் வச்சுருங்க. இப்போ நீங்களும் போடணும்னு போட போகிறீங்க. அடுத்து இங்கே பாருங்க, இந்த காது மேல் மடல் இருக்குல்ல, அதுலேருந்து 1.5 2 விரல் இப்படி வச்சுட்டு போட்டோன்னா இது தலையில் உள்ள புள்ளியும் தொட்டு வச்சா போதுமான. தலையில் உள்ள புள்ளி தொட்டு வச்சா போனால் ஆழமாக குத்த வேண்டியது கிடையாது. கீழே நோக்கி குத்திட்டேன். இது வந்து என்ன பண்ணுறோம், சாமிகிட்ட போயிட்டு மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிட்யூட்டரி கிளாண்டை தூண்டுறது புள்ளி, பிட்யூட்டரி கிளாண்டை தூண்டுற புள்ளி, மெமரி இன்க்ரீஸ் பண்ணுற புள்ளி, பிபியை குறைக்கிற புள்ளி, காது பிரச்சனையை குறைக்கிற புள்ளி. ஓகே, இது எதுக்காக பண்ணணும்? அவங்களும் சொல்லணுமா? மெமரியை குறைக்கணும், மெமரி இன்க்ரீஸ் பண்ணும், பிட்யூட்டரி கிளாண்டை தூண்டுதல் செய்யும், பிபியை குறைக்கும். அது என்ன பண்ணும்? காது குறைபாடு நீங்கும். மயக்கம், காது குறைபாடுனா மயக்கத்தை சரி பண்ணும். இந்த பாயிண்ட் இது வந்து GB8 போடும். அதுக்காக இன்னைக்கு கோயிலில் போயிட்டு இது குட்டிக்கிறோம். ஏன் குடிக்கணும்னு சொன்னால் நம்ம வீட்டு அங்கே மன மீதி இதனும் பிபி. காது குறைபாடு இருக்கு இல்லையா, பைப்பு கொடு வேண்டாம். வலிக்காம போகிறோம் அந்த பைப்பு வச்சு போடலாம். ஓகே, அது பைப்பு போட்டு பழகக்கூடாது. இந்த பைப் இருக்குல்ல, பைப்பில் இங்கே வச்சுட்டு இந்த குட்டி காது இருக்குல்ல, இது பேர் ட்ராகஸ்னு பேர். இந்த குட்டி காது பேர் என்னது? ட்ராகஸ். இந்த குட்டி காதை பிடிச்சி அழுத்திட்டீங்கன்னு சொன்னால், குண்டா இருக்கவங்கலாம் அழுத்திட்டீங்கன்னு சொன்னால் என்னாகும்? பசி குறையும். சாப்பாடை வந்து சாப்பிட மாட்டீங்க, டப்பக்குன்னு இப்படி ஆயிடுங்க. அதுக்கு வேற சொல்லித்தரேன். இந்த காது குட்டி காது இருக்குல்ல, இந்த குட்டி காதை பிடிச்சி இப்படி பண்ணி நீங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். செல்ஃபா பண்ணிக்கிட்டு இருக்கு. சாப்பிட பார்த்தா வெறுக்கும், பட் அது உடம்பழுத்திக்க வேண்டியது தான். ஓகே, ரைட். இப்போ இந்த குட்டி காதினுடைய மேலே இந்த பள்ளம் இருக்குல்ல, அங்கே வச்சுட்டு இதை வச்சு ஒரு தட்டு, அவ்வளோதான், போட்டு குத்திட்டீங்கன்னா ஓகே. இது ஒரு டெக்னிக். அடுத்து வந்து இது HA21. அடுத்து கீழே நடு ட்ராகஸ் மத்தியில் என்ன பண்ணேன் SI9 போட்டேன். அடுத்து வந்து சாரி கீழே கேட்கல GB2 குத்திட்டேன்னா கேட்காத காது கேட்கும். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் கமர்ஷியலாக பண்ண ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து காதுக்காக பேஷண்ட் தான். ஒரு 75 வயசு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு கேம்புக்கு வந்தாங்க, இலவச மருத்துவம் வந்தாங்க. அவங்களுக்கு போட்டு டச். அடுத்த வாரம் கிளினிக் வர்றேன். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு காது கேட்கல அப்படி சொன்னோடனே எனக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் காது வந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட வந்து போட்டாங்க ஐயா, நீடில் போட்டேன். இப்போ காது 100% ஓப்பன் ஆயிடுச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காது குறைபாட்டுக்கு மிக 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 அற்புதமான புள்ளி கேட்காத காது. அதாவது எந்த ஏஜா 90 வயசு 100 வயசு கேட்கும் காது. 10 சிட்டிங் 20 சிட்டிங் பண்ண வேண்டி இருக்கும். ஓகேயா, புரியுதா உங்களுக்கு? வேறுபாடாதான். இப்போ யூத்துக்கு என்ன பண்ணணும், ஒரே நாளில் காது கேட்டு ஏதாச்சும் அடைச்சிட்டு சரியாக போயிடும். ஆனால் வயசு ஆக ஆக என்ன பண்ணணும், நீங்கள் சிட்டிங் அதாவது இருக்கு. ஏன்னா மெரிடியன் போகிற பாதையெல்லாம் கொஞ்சம் கச்சா அமைச்சான்னு இருக்கணும். மிஷின் வச்சாலும் பண்ணலாம். அடுத்து இந்த மோத்திர உள்ள பிள்ளைலாம் போட்டுரும். HA21 SI19 GB2. அடுத்து எதுல இந்த காதுக்கு பின்னாடி ஒரு புள்ளி இருக்குது. சொல்லுங்க. சொன்னாக்க இங்க பல்ல வரும். எல்லாருக்கும் சொல்லி பாருங்க. பல்ல வருதா? அந்த பள்ளம் தான் என்ன பாயிண்ட்? HA17. இன்னொரு பாயிண்ட் என்ன? மாஸ்டர் பாயிண்ட் பேர். யார் சொன்னது? இன்னொரு ஆளு இது இல்லாம யார் சொன்னாங்களே? யாரு? வெரி குட். நீங்க தான் பயங்கரமான நினைவற்றாது. எக்ஸ்ட்ரா ஒன்று அதிகமாக போடுக்கணும் அடிக்கடி. அதுல அந்த மாஸ்டர் பாயிண்ட்டை போட்டீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் காமன் கோல்டு சரியா போகும். சேலஞ்ச். ஒரே நாள் காமன் கோல்டு வந்து சொன்னால் அதனால காமன் கோல்டு HA17 போட்டீங்கன்னா காமன் கோல்டு சளி தொந்தரவு உடனே சரியா போயிடும். போட்டுருணும். இது ஏன் இந்த மாஸ்டர் பாயிண்ட் போட்டால் எனக்கு சாதம் பிடிச்சிக்கிச்சு. ஓகே, அப்போ வந்து இந்த பாயிண்ட் நான் போட்டுக்கிட்டேன். அக்குபஞ்சர் பேபியா இருக்கு கையில் போட்ட மறுநாள் பார்க்குறேன் பேரத்தில் காணும் போய் வச்சுக்கா. அப்புறம் காய்ச்சல் பேரஸ்லாம் போடியா, ஆன்டிபயோட்டிக் அமாக்சின் போடியா அப்படி சொல்லணும்னா சிரிக்க முடியாது, டைஜின் போடியா, அது மாதிரி இது. அடுத்து இந்த இங்கேருந்து
இங்கேருந்து இந்த கடைவிழி இருக்குல்ல, கடைவிழி, கடை கண் இருக்குல்ல, அந்த கடைக்கண்லேருந்து ஒரு கோடு வரையணும். கோடுன்னா கற்பனையா ஒரு கோடு வரைஞ்சிட்டு இந்த மூக்கின் அடிப்படையில் ஒரு கோடு வரையணும். இது ரெண்டு சந்திக்கிற இடம் தான் என்னது, மாமியார் புள்ளி எஸ்ஐ 18. மாமியார் புள்ளி எஸ்ஐ பேர் தெரியல, கவலைப்படவில்லை, பாயிண்ட் தெரிஞ்சா போதும். ஒருவேளை சொல்கிறேன் நான், இந்த எஸ்ஐ 18 இந்த எஸ்ஐ 18 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை போட்டிங்கன்னா ட்ரைஜிமினல் நியூராலஜியா, நத்திங். ட்ரைஜிமினல்னா முக்கிய நரம்பு வாதம்னு பேர். அதான் ஐயோ கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ், நான் சொல்ல போகிறேன் ப்ளீஸ். அதாவது இந்த ட்ரைஜிமினல் நியூராலஜின்னு சொன்னால் நேராக இருக்கும், ஆனால் என்ன ஆயிரும், வலிக்கும், தாங்க முடியாத அன்பேரபிள் பெயின் இருக்கும். அது தடிச்சல் ட்ரைஜிமினல் நியூராலஜி பேர். ட்ரைஜிமினல் நியூராலஜி ட்ரைஜிமினல் நர்வ்னு ஒன்று இருக்கு. அதாவது 5th கிரேனியல் நர்வ். அந்த கிரேனியல் நர்வ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். இப்போ இங்கே இப்படி பிரிஞ்சு வரும், இங்கேருந்து பிரிஞ்சு இப்படி வரும். அப்போ இந்த நர்வில் ஏற்பட்ட தாங்க முடியாத வலிக்கு பேர் தான் ட்ரைஜிமினல் நியூராலஜி பேர். நியூராலஜின்னா நம்ம நரம்பொலின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் நீரில் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னாகும், அந்த முக நரம்பு முக்கிய நரம்பு இருக்கு இல்லையா, அந்த வலி உடனே சரியாகும். ஏகப்பட்ட கேஸ் வந்து சரி பண்ணியிருக்கேன். அதே போல் ஃபேசியல் நர்வ்னு சொன்னால் 7வது கபால நரம்பு, 7th கிரேனியல் நர்வு. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை போட்டிங்கள் அந்த செயல்பாடு குறைவினால் காமன் கோல்டு வந்துச்சுனால இது தில்லுன்னு காற்று படிச்சுட்டு இந்த நரம்பை பிடிச்சி இழுத்துரும். அப்போ வாயினாயிரம் கோடிட்டு வந்துடும். சேலஞ்ச் 10 நாள் தன்ராஜ் இது வந்து 10 நாள் தான். 10 நாள் 100% நல்லா 10 நாள் 10 × 200 2000 ரூபாய். அங்கே போனால் ஸ்கேன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, 2 லட்சம் செலவாங்க. 2000 ரூபாய். நிறைய பேஷண்ட் அனுப்பிட்டு இருக்கு. சேலஞ்சு தான், சேலஞ்ச் பாயிண்ட் கரெக்டாக போடணும், அவ்வளோதான். போட்டால் சரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. LI20 இருக்கு இல்லையா, LI20 பைலேட்ரல். இங்கே இதில் இந்த மூக்கு இருக்குல்ல, இந்த மூக்கு கீழே அடிக்கோட்டில் ஒரு கோடு போட்டு வரைச்சிட்டு வரணும். வந்தால் கொஞ்சம் சிரிங்க ப்ளீஸ். இந்த சிரிக்கையில் கோடு வருது இல்லையா, ஒரு இயற்கையாக கோடு வருது. யூத்துக்கு வந்து கோடு இருக்காதான் கொஞ்சம் லைட்டாக சிரிக்க சொல்லி அப்போ அந்த கோடு இருக்கிறத வந்துடும். வந்த உடனே அவ்வளோதான், இது உள்ள மேல் வைக்க வைக்கணும். கோபிநாத் 106 கேஸை COVID-19 பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகுனால சொல்றாரு, சார் நீங்கள் போடுற மாதிரி போட்டால் தான் சார் ஒர்க் அவுட் ஆகுது. அவர் படித்து 10 வருஷம் ஆச்சு, பல இடத்துல படிச்சுங்க சார். உங்கள்கிட்ட போட்ட மாதிரி போட்டா LI20 இப்படி மேல் நோக்கி போட்டீங்களா, சார் போட்டால் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மூக்கடைப்பா நீங்கள், நாங்கள் ரொம்ப கொஞ்சம் துளசி கருதி பெரிய நீட்டில் வச்சு இங்கே எதையோட குத்திடுவோம் சார். அப்படி பெரிய வச்சு இங்கே திக்குவாய் அதுன்னு சொன்னால் ST4 இந்த கடவாயிலேருந்து 0.5 பக்கவாட்டில். ஓகே, ST4 கடவாயிலேருந்து 0.5 வந்து ஸ்டாமரிங், திக்குவாய் ஒழுகுது, சலைவா ஒழுகுது. ஓகே, இதுக்கெல்லாம் தெரியாது. ஓகே, இந்த திக்குவாய்க்கு வந்து கொஞ்சம் திக்குவாய் இருக்கு இல்லையா, சாரி, இந்த திக்குவாய் வந்துட்டு இந்த இடத்துல போகணும், 2 டிஜிட் போடணும். இதை வந்து இது வந்து 2 டிஜிட் இங்கே இருக்குது, இப்படி போட்டக்கூடாது, பேச்சு பேர் பேம்பாங்க, சிக்கலாகி போயிடும். அதனால் ஆன் பண்ணு, அவ்வளோதான். அதே 100க்கு 99 போட்டு விட்டுருவேன். ஓகே, இது எதுக்காக போடுறோம், வெரி குட். இது எல்லாருக்கும் போட முடிஞ்சு போச்சு, ஒரே கதை. செடேட்டிவ் பாயிண்ட் எல்லாருக்கும் போட வேண்டிய பாயிண்ட். 100 புள்ளிகளின் சங்கமம், ஹைலி செடேட்டிவ் பாயிண்ட். ஒருத்தர் நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு சொரியாசிஸ் பேஷண்ட் வந்திருக்காப்புல, ஒரு சொரியாசிஸ் பேஷண்ட். இது பாயிண்ட் தெரியல, வாங்க உட்காருங்க, உங்களுக்கு சொரியாசிஸ் கொஞ்சம் இந்த பாயிண்ட்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாம் 100% சரி பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரே ஒரு டெஸ்ட் பாயிண்ட் தான் போடுவேன். பாயிண்ட் தெரியல, எனக்கு பாயிண்ட் ஒன்று தெரியாதுங்க, எங்கள் சாட்டை கேட்டு சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்களா, நான் ஒரே ஒரு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு T20 போட்டுட்டு 100 ரூபா காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அனுப்பிவிட்டார். போட்டேன் மறுநாள் போட்டேன், சார் ஒரே ஊசி போட்டு 100 ரூபா வாங்கிட்டேன் சார், இந்த பாயிண்ட் சுரேஷ் பாயிண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படிங்கிறப்ப டக்குன்னு சுரேஷ் பாயிண்ட் சொல்லணும்னு வச்சுங்களேன். மறுநாள் சொல்கிறாங்களாம், சார் நீங்கள் காசியான டாக்டருங்க, ஒரு ஊசி போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க, அரிப்பணம் சரியா போச்சுங்க அப்படிங்கிறாங்களாம். ஏன்னா இது 100 புள்ளிங்களை சங்கம் இல்லையா, அதனால இதை போடணும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 விரல் மேலே வச்சு ஒரு பாயிண்ட்டை கீழ் நோக்கி போடுறோம். என்ன பாயிண்ட், வெரி குட், சூப்பர், கிரேட். GB8 எதுக்காக, மெமரி, பிட்யூட்டரி கிளாண்ட் இது பண்ணுறது, பிபிஐ குறையும். ஆமாம், ஒருவேளை நீங்கள் கோயிலுக்கு நேரில் சொன்னால் இங்கே வீட்டிலேயே கூட்டிக்கிறங்க அப்படின்ட்டு சரியா போயிடும். ஓகே, வெரி குட். அடுத்து இது இந்த 3, இது
AJ21 SI19 GB2 மூணுமே காது குறைபாடு. கேட்காத காது கேட்கும். நிறைய பேர் பிரச்சனை தானே, கேட்டோம்னா அவங்க கம்முன்னு இருப்பாங்க. எனக்கு அது கேட்காது அவங்களுக்கு. இதை போட்டிங்கன்னு சொன்னால் கேட்க ஆரம்பிச்சிடும். பிறவியிலேயே பிரச்சனை, பிறவியிலேயே காது கேட்க மாட்டேங்குது. மிக மிக முக்கியமான பாயிண்ட் LA18 லார்ஜ் இன்டெஸ்டைன். அந்த பேர் தெரிஞ்சா பரவாயில்ல. இப்போ இந்த பாயிண்ட் வந்து LA18 இங்கே யாங்க வச்சுக்கிற வேண்டாம். ஆனால் இதை போட்டால் என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த LA18 இந்த காது இந்த சிமிக்கி இருக்கிற சிமிக்கி, இந்த சிமிக்கி நேராக கீழே கொண்டு வந்து இதை பிடிச்சிக்கிட்டு இதை முன்னோக்கி குத்தணும். முன்னோக்கி ஸ்கின்ல தான் குத்தணும். தெரியுதா? தெரிகிறது எங்கே தெரிஞ்சு? நீங்கள் அந்த பக்கம் எங்கே தெரியும்? இதுல இங்கே பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான். ஓகே, இதுல இந்த காமெடி இது எக்ஸாக்டாக எங்கன்னு சொன்னால் இந்த D14 எலிஃபென்ட் கோடு போட்டு வரையணும். அதெல்லாம் வேண்டாம். இப்போ குத்து மதிப்பாக இந்த சென்டரில் அது போட்ட வேண்டியதுதான். ஸோ இதை போட்டால், இதை போட்டுட்டு இப்போ D20 எக்ஸ்ட்ரா 1 போட்ட மூச்சு விடுங்க. D20 எக்ஸ்ட்ரா 1 LA18 பைலேட்டரல் GB20 பைலேட்டரல். போடலையா? என்ன பண்ணேன்? ஆமாம்ல, அவர் தான் சொல்லி விட்டாரு. AJ20 இங்கே இருக்கு, AJ20 இங்கே இருக்கு, இங்கேயும் AJ20 இங்கே இருக்கு. இதில் இங்கே AJ20 ரெண்டு பக்கம் போட்டாச்சு. ஸோ இதை போட்டுட்டு இதில் இது இருக்குல்ல, இந்த ஆதம் ஆப்பிள் உங்களுக்கு இல்லை, பெண் ஆண்களுக்கு இந்த சென்டருக்கும் இதுக்கும் எலைட்டிங் இடையில ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வந்து எக்ஸ்ட்ரா 12 11 எக்ஸ்ட்ரா 11 12 இடத்து 104 TSH போட்டால் 4.35க்கு 104 எங்கே இருக்குது? TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் 105 எங்கே இருக்குது? 4.35 எங்கே இருக்குது? இந்த எண்டோக்ரைன் பாயிண்ட்லாம் அந்த தவமணி மேடம் இருக்காங்களே, உண்மை பேர் சொன்னல, தவமணி மேடம் வந்து சேலத்துக்கு வந்துருக்காங்க. அந்த மேடத்துக்கு ஒரு தெரிஞ்ச அக்குபஞ்சர் டாக்டர், அவர் பெரிய டாக்டர், 100-150 பார்க்குற டச்சு தான். கம் ஓகே டச் ஓகே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பொண்ணுக்கு வந்து எல்லாத்துக்கும் டச் பண்ணுறாரு, ஓகே பண்ணுறாரு. அவர் பொண்ணுக்கு வந்து தைராய்டு சரி பண்ண முடியலை. அவர் முகத்தையும் பார்த்து கிடையாது, யாருன்னு தெரியாது. இஸ் நாட் மை ஸ்டூடெண்ட், பட் குரூப்பில் இருக்காரு. உடனே சார் மை ஒய்ஃப் மை டாக்டருக்கு வந்துட்டு இது மாதிரி எண்டோக்ரைன் டிஸார்டர் இருக்குது, தைராய்டு பிரச்சனை, நான் டச் பண்ணுறேன், ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, என்ன பாயிண்ட்ஸ் படத்தை போட்டு இந்த பாயிண்ட்டை போடுங்க பார்த்துக்கலாம். இதை போட்ட உடனே என்னாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு 20 சென்டிமீட்டர் நார்மல் வந்துச்சு, தைராய்டு நார்மல் வந்துச்சு. அப்புறம் உங்கள் சொந்தக்காரர் கிட்னி ப்ராப்ளம், சார் வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் ஃபார் கிட்னி, டச் பண்ணிட்டா நாட் ஒர்க்கிங் அவங்க இருக்காரு. இந்த பாயிண்ட்டை போடுங்கன்னு சொல்லி போட்டாச்சு. போட்ட உடனே கிட்னி நல்லா இருந்துச்சு. பொண்ணு அந்த தேவராஜ் அவங்க ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் இந்த யார் அந்த கடவுள், இந்த நெய்வேலியில் இருக்க கடவுளை போய் பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையிலே தான் சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, என்ன உங்களை பார்க்க. ஓ அப்படியா, சரி வாங்க. எப்போன்னு சொன்னால் 5 மணிக்கு மேலே வரும், புதன்கிழமை வரக்கூடாது, சிதம்பரம் போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டாங்க. வந்துட்டு உண்மையில் அந்த அவங்க சொல்கிறாங்க, அந்த மேடம் நீங்கள் கொடுத்தது திங்கக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், எப்படா புதன்கிழமை வரப்போகுது, எப்படா புதன்கிழமை அப்படி சொல்லிட்டு இருக்காங்களாம். சொல்லிட்டு காலைல கிளம்பையில் சொல்கிறாங்க, எப்படா 4 மணி நேரம் ஆக போகுது அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவரை வந்து இங்கே இருந்து நான் நீல் பண்ண பார்த்துட்டு என்னை வாழ்த்து சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த தவமணி மட்டும் இருக்காங்களே அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் போங்க சார் நல்லா பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி தேர்தலேருந்து வர்றாங்க. ஓகேயா? அப்போ இது ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதே கிடையாது. அப்போ ரொம்ப கர்வமாக சொல்ல நினைக்காதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், அது ஒரு விஷயம். ஐ நோ சிங்கிள் தெரப்பி, டச் தெரப்பி, விஷன் தெரப்பி. ஓகே, அடுத்து வந்து வருமா தெரியும். எல்லா அக்குபஞ்சர் சார்ந்த எல்லா மருத்துவ முறைகளையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு என்ன பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து வகைப்படுத்தி நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். எல்லாம் வந்து டச் ஓகே கோ அப்படின்னு இங்கே பக்கவாத பேஷண்ட்டை டச் பண்ணி குணப்படுத்த முடியுமா? என்ன பாசிபிள். ஓகே, இதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட்டை வகைப்படுத்தி என்ன பண்ணணும்,
சேவ் பண்ணிக்கலாம். நேற்று வந்து ஒரு நோக்கோ ரூம் பண்ணேன். சுதராமன் நோக்கோ ரூம் பண்ணுறேன். இது பண்ண சொல்கிறாங்க 5 நிமிஷம் பற்றி நல்லா போயிடுச்சு சார் சொன்னாங்க. அப்போ தட் நாட்ஸ் ஐ நோ. ஸோ அவங்களுக்கு நெஞ்சு பகுதியில் வலிக்கிறாங்க லேடி. ஐ டோன்ட் வாண்ட் டச் ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் டச் ஹியர். ஓகே இங்கே இருக்கிறதுனால பார்த்தேன் நல்லா போச்சு. இன்னைக்கு வருவாங்க ஃபீட்பேக்கோட. அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த நோயாளிக்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஓகே, ஸோ முகத்தில் உள்ள அப்படியெல்லாம் பார்த்தோம். அதாவது புரிஞ்சிக்கிறதுக்கு சாட்டு மாதிரி புரிஞ்சிக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு ஓகே 4 சேம்பர் பண்ணாச்சா? ஓகே, இது என்ன சொன்னேன்? ரைட் ஏட்ரியம். இது வந்து லெஃப்ட் ஏட்ரியம். இங்க வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். இங்க வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இதுல இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு ஓபன் இருக்கும். இது பேர் என்னது? இங்க ஒரு ஓபன் இருக்கும். there is a valve. that valve is called tricuspid valve. மூவிதல் வால்வுன்னு அர்த்தம். இங்கே 2 வால்வு இருக்கும். இது வந்து மைட்ரல் வால்வு அல்லது பைகஸ்பிட் வால்வு. ஓகே, இது வந்து நான் ரிட்டர்ன் வால்வு. ஸோ இங்க இருந்து ரத்தம் வந்து இங்க வரும்போது இங்க இருந்து போக முடியாது. நான் ரிட்டர்ன் வால்வு. ஓகேயா? சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து ஒரு ஆர்டரி இருக்கும். இது மாதிரி பிரிஞ்சு வரும். இங்க ஒரு மூன் ஷேப்டு வால்வு இருக்கும். ஓகே, இங்க வந்து ஒரு பெரிய வால்வு, ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். இங்க ஒரு மூன் ஷேப்டு வால்வு இருக்கும். ஸோ அது இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க ஒரு ரத்த குழாய் இருக்கும். இங்க ஒரு ரத்த குழாய் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபீரியர் வீனேகாவா அல்லது ஐபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து சுப்பீரியர் வீனேகாவா அல்லது எஸ்விசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்ல வந்து கீழ் பெருஞ்சிரை, இது மேல் பெருஞ்சிரை. இது கீழ் பெருஞ்சிரை, இது மேல் பெருஞ்சிரை. இது வந்து தமனி, நுரையீரல் தமனி. இது பல்மோனரி ஆர்டரி. பல்மோனரி ஆர்டரி. இது வந்து அயோட்டா. அயோட்டா என்றால் மகா தமனி என்று பெயர். மகா என்றால் பெருசு, மகா தமனி என்று பெயர். இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இங்க ஒரு 4 ஓபனிங் இருக்கும். 1 2 3 இங்கே 4 ரத்த குழாய் இருக்கும். இது வந்து பல்மோனரி வெயின் அர்த்தம். பல்மோனரி வெயின், இது பல்மோனரி ஆர்டரி. புரியுதா? இப்ப இதுல நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஓகே ஸ்டாப் ரைட்டிங். இதை வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இங்க வந்து 4 வால்வு சொன்னேன். இது ட்ரைகஸ்பிட் வால்வு, மூவிதல் வால்வு. இது பைகஸ்பிட் வால்வு, ஈரிதல் வால்வு. இது பல்மோனரி ஆர்டரி. இங்க ஒரு வால்வு இருக்கும், மூன் ஷேப்டு வால்வு, பிரேச்சந்திர வால்வு.
இங்கே ஒரு அயோட்டா மகா தமனி பெரிய தமனி அங்கே ஒரு வால்வு இருக்கும், அதுக்கு ஒரு பிரச்சந்திர வால்வுன்னு சொல்றோம். ஸோ இது வந்து அயோட்டிக் வால்வு. ஓகே, அது மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே, இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இங்க வந்து இந்த சேம்பர் இருக்கு இல்லையா, 4 சேம்பர் சொன்னல, ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், வலது ஆரிக்கல், இடது ஆரிக்கல். இங்க வந்து ரைட் வென்ட்ரிக்கல், அதாவது வலது வென்ட்ரிக்கல், அல்லது வந்து இது வந்து இடது வென்ட்ரிக்கல் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப கற்பனை பண்ணிக்கிறேன். இப்ப கெட்ட ரத்தம் இருக்குல்ல, கெட்ட ரத்தம்னா தாக்கல் ஓட்டு கெட்ட ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ள ரத்தம். அந்த ரத்தம் யாரு? நம்ம ரத்தம் தான். அது இம்பியூர் பிளட் சொல்றோம். பியூர் பிளட் என்றால் ஆக்சிஜன் அதிகமாக உள்ள ரத்தத்தை வந்து பியூர் பிளட்னு சொல்றோம். ஓகேயா? இது என்ன பண்ணு சொன்னா, நம்ம உடம்புல நம்ம கால் இருக்குல்ல, கால்ல இங்க வந்து இங்க எல்லாம் இருக்கிற ரத்தம் எல்லாம் இந்த கீழ் பெருஞ்சிரை இருக்கு இல்லையா, அதுல வந்து கொண்டு வந்து நிறம். எங்க இருந்து? இந்த உள்ளங்கால்ல இருந்து இங்க இருக்கிற எல்லாம். சோ இந்த மேல் பெருஞ்சையில ஹெட் ஏரியா, பின்னாடி பின் கையில இருக்க ஏரியாவில ரத்தத்தெல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணும்? இதுல நிரப்பும். அது பியூர் பிளட்டா இம்பியூர் பிளட்டா? இம்பியூர் பிளட். எப்பயில இருந்து நிரப்பும்? என்னைக்கு கருவறையில் உருவாகி ஹார்ட் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகி பிளட் சர்க்குலேஷன் வருதோ அன்னையில இருந்து என்ன பண்ணும்? தானாக இந்த செயல்களாம் ஆரம்பிச்சு. எப்ப வரைக்கும் துடிக்கணுது? எப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்? 108 வயசு வரைக்கும் இருந்தா 108 இருக்கணும். நம்ம கருவறை முதல் கல்லறை வரை என்ன பண்ணோம்? கல்லறை ரொம்ப லேட் எடுத்துக்கோங்க, ரொம்ப 100 வயசுக்கு மேல போய் வரைக்கும் இந்த இதயம் துடித்தாக வேண்டும். அதுதான் வந்து எழுதப்பட்டது. இப்ப இங்க இந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் இங்க நிரப்பின உடனேயே இந்த ட்ரைகஸ்பிட் வால்வுகளை கற்பனை பண்ணிக்கிறங்க. இது மாதிரி நீட்டிட்டு இருக்காது, இப்படி இருக்கும். இப்படி ஓபன் பண்ணும், இப்படி ஓபன் பண்ணும், இப்படி ஓபன், இங்க ஓபன் இருக்கும். இந்த 3 வந்து தனித்தனியா இதழ் மாதிரி இருக்கும். ஒரு ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, 3 இதழ் வந்து 3 அப்படி வந்து இதழ் இப்படி மூடி தரும். அப்ப இந்த கெட்ட ரத்தம் இம்பியூர் பிளட், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ள ரத்தம் இங்கே வந்துருமா? ஓகே, இது ஒரு ப்ராசஸ். இங்க வந்ததுக்கு பிறகு இந்த மூன் ஷேப், இந்த பல்மனரி ஆர்டரிக்குள்ள மூன் ஷேப்டு வால்வு, அது என்ன டபக்குன்னு ஓபன் ஆகும். டபக்குன்னு ஓபன் ஆகல இந்த இம்பியூர் பிளட் எல்லாம் எங்க எத்தனை பிரியுது? 2ஆ பிரியுது. இந்த 2ஆ பிரிஞ்சு இது வந்து இந்த பக்கம் இருக்கிற இடது நுரையீரலுக்கும் இங்க இருக்க வந்து இந்த வலது நுரையீரலுக்கும் ரத்தத்தை எடுத்து செல்லும். என்ன ரத்தம் அது? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ள இம்பியூர் பிளட்டை லங்ஸ்க்கு எடுத்து போகுது, நோயில் எடுத்து போகுது. ஏன் எடுத்து போகுது? அங்க என்ன பண்றது? பியூர் பண்றது என்ன பண்ணும்? செண்டெல்லாம் அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சு அங்க என்ன பண்ணணும்னா, நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜன்ல கலந்து ஓகேயா? அப்ப இந்த ப்ராசஸ் நடக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், அங்க ஆக்சிஜனை கலந்து, நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜனை கலந்து அந்த ரத்தத்துல ஆக்சிஜன் நிறைய ஆக்சிஜனுக்கு மாதிரி பண்ணி அது என்ன பண்ணும்? இங்க இருக்க 4 வால்வு இருக்குல்ல, 4 குழாய்கள், ஆர்டரி, வெயின். இந்த வெயின்ல வந்து இந்த 2 வெயினும் இந்த லங்ஸோட தொடர்புடையது, இந்த 2 வெயினும் இந்த லங்ஸோட தொடர்புடையது. அங்கே கொண்டாந்து நிரப்பும். அதாவது பியூர் பிளட்டை, ஆக்சிஜன் மிகையாக உள்ள பிளட்டை இங்கே கொண்டாந்து நிரப்பும். இது நிரம்பியோட இந்த மைட்ரல் இருக்குல்ல, இந்த பக்கம் ஓப்பன், இது பிடிக்கும். 2 தானே இது ஓப்பன், 2 இதழ் மட்டுமே. யூ இமேஜின் லைக் மவுத். அப்புறம் அது மாதிரி திறந்த உடனே இந்த பியூர் பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிகல் வந்து இங்க வந்த உடனே இந்த மூன் ஷேப் வால்வு இருக்கு இல்லையா, அது ஓப்பன் ஆகி இந்த மகா தமனி, பெரிய தமனி வழியாக நல்ல ரத்தத்தை என்ன பண்ணும்? எடுத்துட்டு போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து இந்த நம்ம கரோட்டிக் ஆர்டரி சொன்னோம் இல்லையா, கரோட்டிக் ஆர்டரி, அது கரோனரி ஆர்டரின்னு சொன்னால் இதயத்துக்கு போகிற ஆர்டரி. அந்த ஆர்டரியில் வந்து இந்த மகா தமனி மூலமாக உடலினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த நல்ல ரத்தம் எடுத்து செல்லப்படும். எப்போ வரைக்கும்? 108 வயசு வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ இதெல்லாம் எப்போ நடக்கணும்? இது தனித்தனியாக நடந்துக்கணும். அட் ஏ டைம் லங்ஸ்ல இருந்து நிரப்பும், இங்கே இந்த கட்டடத்தை கொண்டு நிரப்பி, இது வந்து சைமல்டேனியஸாக நடந்துக்கணும். ஒரு கான்ட்ராக்ஷன்
கான்ட்ராக்ட் சுருங்குகின்ற பொழுது இந்த ரத்தம் வந்து என்ன பண்ணும், இங்கே சுருங்குகின்ற பொழுது ரத்தம் வந்து உடலுக்கு எடுக்கும். இந்த ஓய்வு விடுவையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிரப்பப்படும். இதுதான் எத்தனை தடவை துடிக்கணும்? ஆவரேஜ் 72 தடவை. ஓடு நேரத்தில் துடிக்கணும், அது கூட துடிக்கணும். ஆவரேஜ் 72 முறை துடிக்க வேண்டும். ஒவ்வொரு துடிப்புக்கும் 70 ml ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணும். எத்தனை ml? 70 ml. ஒரு டீ கப் சாப்பிடணும்ல, கப்பு அந்த 100 ml கப் தான் முக்கா ரத்தத்தை வந்து ஒரு துடிப்புக்கு 70 ml பம்ப் பண்ணும். அப்போ ஒரு நிமிடத்திற்கு 60, ஒரு நிமிடம் என்பது 60 செகண்ட் தானே. அப்போ 60 செகண்டுக்கு எவ்வளவு பம்ப் பண்ணும்? அது 72 செகண்ட், 72 துடிப்பு இருக்கு இல்லையா? அப்போ 72 துடிப்புக்கு எத்தனை பம்ப் அவுட் ஆகும்? 72 70 5040 ml 5 லிட்டர் ரத்தத்தை இங்க உட்கார்ந்து இருந்தாலும் நின்றுகிட்டு இருந்தாலும் படுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய இதயம் 5 லிட்டர் ரத்தத்தை ஒரு நிமிடத்திற்கு பம்ப் அவுட் பண்ணி இந்த மகாத்தமை மூலமாக வெளியே எடுத்து சென்று நம்ம அப்பர் பாட்டில் மிக முக்கியமாக தலைப்பகுதிக்கு 20% 20% ரத்தத்தை இங்க கொண்டு போகும். 40 பாக்கி எவ்வளவு இருக்கு? 20 போச்சுன்னா 80 வந்து மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் 80%. அப்ப பிரெயினுக்கு எத்தனை ml போயிட்டு வரணும்? 5 லிட்டர்ல 20% எவ்வளவு? 1 லிட்டர் ரத்தத்தை வந்து ஒரு நிமிடத்திற்கு நடந்துட்டு இருக்கணும். இதயத்துல நடக்கணும். தூங்குறீங்கல்ல, உள்ள எடுத்து உட்காருங்க எல்லாரும். ஆர்டரி, வெயின். ஆர்டரி என்பது தமனி, வெயின் என்பது சிரை, இன்னொன்று கேப்லரிஸ் இருக்கும், தந்துகிகள் என்று இருக்கும். ரத்த தந்துகிகள் என்று இருக்கும், கேப்லரிஸ். அந்த ரத்த குழாய்கள் ஆர்டரியும் வெயினும் எங்க முடியுதோ அங்கே வந்து என்ன ஆகும்? அந்த கேப்லரிஸ் இருக்கும், அங்கே தானே இருக்கும். ஆடி வைக்கிறாங்கல்ல, பார்த்துருக்கியா? ஆடி வைக்கிறது சந்தையில அந்த டவலை போட்டுக்குவாங்க. டவலை போட்டுக்கிட்டு டவலை போட்டுக்கிட்டு 2 வேலை பிடிச்சி 50 அழுத்தினா 2 முறை கேட்கலாம். ஆட்டை கொண்டாந்து நல்ல டெலிவரி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து அப்ப இந்த ஆர்டரி இன்னொன்னு என்னது? வெயின். இது தமனி, இது சிரை. இந்த ஐயா அந்த இன்னொரு ஐயா இது கிரீசன் மாதிரி தெரியுது. ஓகே, இப்ப இந்த தமனி இருக்கு இல்லையா, இந்த தமனி ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டரி என்பது என்ன? ஓகே, கெட்டது எழுதி போகுது. அது என்ன? அது வந்து ரத்த குழாய். அதாவது blood vessel which transport the pure blood is called artery. இப்படி வச்சா the blood vessel transport the impure blood is called vein. அங்க நெகோசியேஷன் கேப்லரிஸ் கொஞ்சம் இப்படி வாங்குதுல கேப்லரிஸ். இப்போ இந்த ஆர்டரியுடைய ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா பியூர் பிளட்டை எடுத்து போற எல்லா ரத்த குழாய்களுக்கு பேர் என்ன? ஆர்டரி, எக்ஸெப்ட் பல்மனரி ஆர்டரி. நோட் தி பாயிண்ட். எக்ஸெப்ட் பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரிக்கு இந்த பல்மனரி ஆர்டரிக்குல பல்மனரி ஆர்டரி. ஓகே, இது எடுத்துக்கோ. புரியுதா? அப்ப இந்த ஆர்டரி மீன்ஸ் என்னது? பியூர் பிளட் தான் எடுத்து போகணும். பட் இங்க என்ன இருக்கு? இம்பியூர் பிளட் எடுத்து போகுது. ஓகே, அதே போல இந்த வெயின் என்பது வெயின் டிரான்ஸ்போர்ட் தி இம்பியூர் பிளட். The blood vessels transport the impure blood is called vein. Except pulmonary vein. புரியுதா? எக்ஸெப்ட் பல்மனரி வெயின் ஆல் இருக்குது. அதுல வந்து எடுத்துட்டு போகாது. புரிஞ்சுக்கிட்டா? ஓகே, இப்ப என்ன? இது ஒண்ணாவது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்டரி வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட்ல தொடங்கி இந்த அயோத்தாவுல தொடங்கி அப்படியே பிராஞ்சா கிளைகளையாக பிரிந்து உடனுடைய அனைத்து பாகங்களிலும் சென்று அடையும். இந்த வெயின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வெவ்வேறு பாகங்களிலிருந்து தொடங்கி என்ன எங்க வந்து முடியும்? இதயத்தில் முடியும். ஓகே, அது ஒன்று.
இந்த ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வால் வந்து இருக்கு இல்லையா, பிளட் வெசல்ஸ் வால் வித் திக்னஸ் கொஞ்சம் திக் அண்டா இருக்கும். வெயின் வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் மெலிசா இருக்கும். இந்த ஆர்டரி வந்து அந்த ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கின்னுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும். வெயின் என்பது மேலோட்டமாக இருக்கும். அதுக்காக வெயின் கிடைக்க சொல்றாங்க இல்லையா, உங்க வெயில் இருக்க பிளட் எடுத்தானே பிளட் டெஸ்ட் பண்றான், இபியூர் பிளட் கெட்ட ரத்தம் சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாம் இருக்கும். ஓகே, இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அப்ப நீங்க புரிஞ்சு போச்சு, இந்த ஆர்டரி பல்மன் ஆர்டரி என்றாலே பியூர் பிளட், பட் இந்த ஆர்டரிக்கு இம்பியூர் பிளட் கொண்டு போகும். இப்ப இந்த பல்மனி வெயின் என்று சொன்னாலே இம்பியூர் பிளட், பட் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், இப்ப நான் சொன்னது மாதிரி உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் இருக்கிற இம்பியூர் பிளட்டை இந்த இன்பீரியர் வினைக்கேவா, இது வந்து வெயினா இருக்கு என்று நினைக்கிறீர்களா, இல்லை ஆச்சரியாக இருக்கு என்று நினைக்கிறீர்களா? வெயில். ஓகே, ஏன்னா இங்க கொண்டு வந்து ஓட்டத்தில் கட்டுறது கூட முடியல, இங்க வந்து நிரப்பி. அதே போல தலைப்பகுதி பிரெயின்ல உள்ளது பின்கழுத்து, இந்த பின் கைப்பகுதியில் உள்ள ரத்தத்தை வந்து இந்த சுப்பீரியர் வினாக்காவில வந்து இங்க வந்து நிரப்பிடும். ஓகேயா, இது நிரம்பியவுடன் இந்த ட்ரைகஸ்பிட் வால் மூவில் வரணும், டபக்குன்னு ஓப்பன் ஆகணும். இந்த ரத்தம் வந்து இங்கே வந்து இங்கே நிரம்பியவுடன் இந்த பல்மனரி ஆர்டரியில் உள்ள மூன்சியப்ட் வால் ஓப்பன் ஆகி இந்த ரத்தம் இங்கே வந்து 2 லங்ஸுக்கும் போயிடும். ஓகே, அதே போல லெஃப்ட் ஏற்றியத்தில் வந்து இந்த லங்ஸ்ல உள்ள ரத்தம் இருக்குல்ல, லங்ஸ்ல பியூர் ரத்தம் இருக்குல்ல, ஆக்சிஜன் அதிகமான ரத்தம், அதுல வந்து இந்த ரைட்ல இருந்து இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கும், லெஃப்ட் லங்ஸ்ல இருந்து இது தொடர்பு இங்கே வந்து நிரம்பும். இது நிரம்பியவுடன் இந்த மைட்டல் வால்வு இல்லையா, ஓப்பன் ஆனோடனே இங்கே நல்ல ரத்தம் வந்துடும். இங்கே அயோர்டா மகா தமனி, அந்த பெரிய தமனியில வழியாக உடலுடைய அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்படும். இந்த அயோர்டாவில் இருந்த மகா தமனியின் மூலமாகத்தான் இந்த இதயத்திற்கே ரத்தத்தை எடுத்து சொல்லி, இதயத்தினுடைய இரத்த குழாய் இருக்கிறதுலவா, இதயத்தில் இரத்த குழாய்கள் இருக்கு. உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் ரத்த ஓட்டம் மிக மிக முக்கியமானது. ரத்த ஓட்டம் இல்லாத பகுதி இது. ஆனால் அதுக்கு கூட வந்து அதனுடைய அடிப்பாகத்தில் ரத்தம் வேணும். ஓகேயா, ரத்தம் வந்து அதுக்கு அடிப்பாகத்தை வேணும். ஆனா இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணாது, கட்ட முடியாது ரத்தம் வந்துனா. அதே போல இங்க நகத்துல வந்து நகம் வளர்வதற்கு ரத்த ஓட்டம் தேவை, ஆனா நகத்துல ரத்த ஓட்டம் கிடையாது. பாக்கி எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் போகவில்லை என்று சொன்னால் அங்க என்ன ஆயிரும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஓகே, அதுல இப்ப இந்த ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது என்றால் தான் இந்த சக்கரை நோயாளிகளுக்கு ஏன் வருது, காலில் புண்ணு இங்கேருந்து போறது கஷ்டமா இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் எட்டி இருக்குல்ல, தூரமா இருக்குல்ல, அதனால தான் இங்கே போகுது. அங்கே ரத்த குழாய்களும் குறுகி இருப்பதனால் என்னாகும், ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் என்பதனால் அந்த ரத்தம் அந்த புண்ணு வந்து ஆறாது. கொஞ்சம் பாஸ் பண்ணு சொல்லு. கணவரின் ஆசிரியர் சொல்ற இதயத்துக்கு போற தமனி எதை எடுத்துட்டு போவோம், நல்ல ரத்த கெட்ட ரத்தத்தையா, கரோனரி ஆர்டரி நல்ல ரத்தத்தை எடுத்துப்போம். எங்க எடுத்து போவோம், இதய தசைகளுக்கு. ஓகேயா, இந்த கரோனரி வெயின்ல இருந்து அந்த இதய தசைகள் இருந்து கெட்ட ரத்தத்தை கொண்டுட்டு வரும். இப்போ இதயம் தானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது, எல்லா வேலையும் தானே பண்ணிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் பிடிச்சி வச்சிருப்போம், கொஞ்சம் ரத்தம் தான் நம்மள்ட்ட இருக்குல்ல, நல்லா ரத்தம், அது பிடிச்சி வச்சிருப்போம், வைக்க முடியாது. இங்க வந்துதான், இங்க அயோட்டாக்கு வந்துதான் போக வேணுமே ஒழிய என்ன பண்ண முடியாது, அதை எடுத்து வைக்க முடியாது. பேங்க்ல வேலை பார்க்கற கேஷியரா நம்ம வீட்டு பேங்க் எடுத்து எடுத்து வர முடியுமா, அவன் பணமே இங்கே 10 லட்சம் இருக்கட்டும் எடுத்து வர முடியுமா, அதுக்கு வவுச்சர் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு தான் என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த ரத்தத்தை வந்து எடுத்துக்கணும். ஏடிஓ கார்டு வச்சு போடணும், அதை பண்ணவா பாடு. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இதுல ஒருவேளை இந்த சப்ளை நடக்கணும்னு சொன்னால் என்னாயிரும், இப்போ அந்த சக்கரை நோயாளிகளுக்கு எப்படி வந்து புண்ணு வருது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே பிளட் சர்க்குலேஷன் ஆகாது, பிளட் சர்க்குலேஷன் போகாது. ஒன்றாவது விஷயம், ஏன் ரத்த குழாய்கள் என்ன ஆயிரும், சுருங்கி போயிடும், மீழ்ச்சித்தன்மை சுருங்கிவிட தன்மை வந்து குறைஞ்சி போயிடும், அப்போ ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அப்போ தேவையான இன்கிரீடியன்ஸ் அதில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் குறைவாக இருக்கும். அப்போ அந்த ரத்த குழாய்களுக்கு சப்ளை போகாது. ஸோ இப்போ அதனால புண்ணு வந்து என்ன ஆயிரும், அப்படியே அதுக்கு தேவையில் டு ஆம்பிடேஷன்னா காலை கட் பண்ணுறாங்களே அதை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வீடியோவில் வந்து ஒருத்தர் ஒரு புண்ணு ரொம்ப 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 புண்ணாயிடுச்சு, அவங்க நீல் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 செட்டிங்ல என்ன பண்ணிட்டோம்
கம்ப்ளீட்டாக ஆத்தினமா கம்ப்ளீட் ஆகுது. ஆர்எட் செஞ்சிங்களா அந்த அந்த பெராலிசிஸ் பேஷண்ட். இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு ரொம்ப நாடு பார்த்து இவ்வளோ நீளம் இருக்குது உள்ள உடம்பு. அந்த க்ரானிக் டயபெட்டிக் பேஷண்ட்டு புண்ணு அந்த நாத்தம் அப்போ வந்து அன்னை தெரசா நினச்சிக்கிறது. அன்னை தெரசா இருக்காங்க இன்னும் சத்தியமா அன்னை தெரசா நினச்சிருக்கோம் அவ்வளோக்கு இதுன்னு வச்சுருக்காரு. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆற்றி காட்டி சேலஞ்சிங் தான் சேலஞ்ச். அந்த புண்ணை அந்த ஆற்றி ஏன்னா இவ்வளோ திருப்பி கூட வருது சீல் வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் ஆற்றி காட்டணும். ஓகே, அதான் நம்முடைய இலக்கு. ஓகேயா? அப்போ வந்து ஏன் இந்த சக்கரை நோயாளிக்கு வந்து அங்கே வந்து புண்ணு ஆற மாட்டேங்குது சொன்னால் பிளட் சர்க்குலேஷன் போராக இருக்குது. பிளட்டில் வந்து போதுமான உயிர் சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லை, அதனால அந்த பிரச்சனை. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இதுதான் இந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷன்ஸ். சொன்னேன் சும்மா மாற்றி செக் பண்ணேன் தூங்குவீங்களே. இது இதயம் வேலை செய்வது இப்படித்தான். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த லெப்ட் ஏற்றியத்தை ரைட் ஏற்றியத்தையும் வந்து பிரிக்கிற சுவர் வால். ஓகே, அதுக்கு பேர் சொன்னீங்கன்னா ஏட்ரியம் இன்டர் ஏட்ரியம் செப்டம், இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஓகே, இது வென்ட்ரிகுலர் செப்டம், அதாவது பிரிக்கிற தசை. அதாவது ஆரிக்கல் இடை திசை சுவர் நம்ம தமிழ்ல சொல்லிடுவோம். இது வந்து வென்ட்ரிகுலர் இடை தசை சுவர். இந்த தசை சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டுக்கு என்ன ஆயிரும், ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் இருந்தவங்க என்ன ஆகும், இப்ப இங்கே ஹோல் இருக்க தான் செய்யுது. பட் இட் இஸ் நான் ரிட்டர்ன் வால். இங்க வர ரத்தம் திருப்பி போகாது, இங்க வர ரத்தம் இங்க போகாது. பட் இங்க பாத்தீங்கன்னா இது மிக்ஸ் ஆயிரும். இது மிக்ஸ் ஆன உடனே இப்ப இந்த கெட்ட ரத்தம் இம்பிபிளட் இங்க வந்ததுக்கு பிறகு இந்த அயோட்டம் மூலமாக உடலுக்கு அனுப்பப்படுகின்ற ரத்தத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்ப அதிகமா இருக்கணும் சோர்வு இருக்கும். ஓகே, அப்ப நம்ம இந்த சிங்கிள் பாயிண்ட் போடுறதுனால நீல் போடுறதுனால அந்த ஓட்டை வந்து அடைஞ்சிடுமா அப்படின்னு பார்த்தா அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அடைக்கும் என்பதை விட இந்த இங்கிருந்து வர்ற கெட்ட ரத்தம் இம்பிபிளட் அதிகமாக இருப்பதனால் ஏற்படுகின்ற சோர்வு நீங்கும். ஓகேயா? ஸோ அதுதான். ஸோ அது மாதிரி பண்ணி அது சரி. ஓகே, இது மாதிரி. ஓகே, திருப்பி இதே சார்ந்த நோய்களை வந்து இன்னும் கேட்கலாம். இதயம் வந்து டபக்கு நின்றது. ஓகே, அட்டாக். இது என்ன கிடைக்கும் சொன்னால் இங்க இருக்கிற நான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற இந்த பிளட் சப்ளை வந்து என்ன ஆகும்னா போகாது. அப்ப அதை பைபாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எது பண்ணணும்? இதயமே பண்ணணும். அங்க ரத்த குழாய்க்கு நாலேஜ் இருக்கு. எப்படி ஒரு ரத்தம் கட்டாயிடுச்சுல அதை விட்டுட்டீங்கன்னா புண்ணு ஆறு மாறாதா? ஆரியும்ல அங்க ரத்த குழாய் ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் பண்ண வைக்கிறது நம்முடைய உடலுடைய அறிவு ஆற்றல். அதே போல இங்க வந்து ஒரு இங்க வர்ற ஏதோ தெரிஞ்சது தெரியாம த்ரோம்போசிஸ் ஆயிடுச்சு, இங்க பிளட் கிளாட் ஆயிடுச்சு, இங்க வந்து கொழுப்பு சேர்ந்துச்சு சொன்னால் அதே பைபாஸ் போட்டுக்கணும். ஸோ பைபாஸ் போட்டால் திருப்பி ரத்த குழாயை உருவாக்கணும். இங்க வந்து இங்க ரத்த சப்ளை போகும், பிரச்சனை, நோ ப்ராப்ளம். இன்னும் நம்ம டாக்டர் ஹெட்டே சொல்றாரு 25 வயசுல இருந்து 35 வயசு குழந்தைகளுக்கு தான் அதிகமாக திறந்தோறும் ரத்த குழாய்கள் வெடிக்கிறது, அதனால த்ரோம்போசிஸ் வருது, ரத்தம் கிளாட் ஆகுது. ஆனால் அவர் சரியாகிறாங்க. எப்படி சொன்னா அன்னைக்கு என்ன ஆகுது, அன்னைக்கு இட் இஸ் கட்டி கிளியர். அது கிளியர் பண்றதுக்கு என்ன தேவை? த்ரோம்போசிஸ் கிளியர் பண்றதுக்கு என்ன தேவை? ஹெப்பாரின் தேவை. வெரி குட், ஹெப்பாரின் தேவை. அந்த ஹெப்பாரின் எங்க சுரக்குது? நம்ம லிவர்ல சுரக்குது. அந்த லிவர் ஹெப்பாரின் என்பது இந்த த்ரோம்போசிஸ் ரத்த குழாய்கள் அடைப்புகளை நீக்கக்கூடிய மாபெரும் பணியை செய்வது ஹெப்பாரின். அந்த ஹெப்பாரின் போயிட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, நீங்க எல்லாம் அழுகா கிடது, டெய்லி குடிக்க பிரச்சனை இல்லை, போட்டு வச்சுருக்கீங்களா? கிளாஸ் வந்து உட்காருனாக்க அப்போ அது அப்போ என்ன ஆயிரும், அப்பப்போ தென் அண்ட் தென் இட் இஸ் கெட்டிங் கிளியர். அப்போ அந்த ஹெப்பாரின் சுரப்பதற்கு உள்ள சிறப்பு அக்குபஞ்சர் புள்ளி என்ன? யாருன்னு எலிந்து இங்க இருக்கு கோடி பிரச்சனை என்ன ஆகும்? ரத்த குழாய்கள்ல உள்ள அடைப்பு வந்து என்ன ஆகும்? நீங்கும். நீங்க டீ குடிங்கள, டீ குடிக்கல ஹீட்டா இருக்கும்ல, அது இங்க வச்சிருக்கு. இதான் கோலைன்னு வச்சுக்கோங்களேன், டீ கோலை இப்படி குடிக்க முடியல வச்சிங்கன்னா இந்த புள்ளி தூண்டப்பட்டு ஹெப்பாரின் வந்து திறந்து நம்ம ரத்த குழாயில் உள்ள அடைப்புகள் வந்து நீங்கும். ஓகே, வெரி குட், சூப்பர், நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த நெஞ்சு எரிச்சல், இங்கே வந்து நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொன்னோம்னால் காலை சொன்ன மாதிரி ஹைப்பர் அசிடிட்டி, அதிகமாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரத்தல். இந்த அதிகமாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கிறதுனால என்ன சொன்னால்
கேட்டதுனால சொல்றேன். நம்ம டைஜஸ்ட் நல்லா நடத்தலாம். இங்கதிலா இது என்ன ஸ்டமக்ல ஸ்டமக். இந்த ஸ்டமக்ல வந்துட்டு இங்க ஒரு மெம்பரேன் இருக்கும். அதுக்கு மியூகஸ் மெம்பரேன் பேர். அதுக்கு என்னது மியூகஸ் மெம்பரேன் அப்படின்னு பேர். அந்த மியூகஸ் மெம்பரேனுடைய தன்மை என்ன கேள்வி சொன்னால் இங்க சுரக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தாங்கக்கூடியது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து அரிக்கக்கூடியது தானே, அமிலம் தானே அது. பட் இங்க இருக்கிறது டைலூட்டட் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்று சொன்னேன். அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன பண்ண சொன்னால் அதிகமாக சுரந்தா கூட இங்க வந்து என்ன ஆயிரும், இந்த மெம்பரேன்ல அது என்ன வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை வந்து நீங்க இதுக்கு இருக்குல்ல மெம்பரேன் இருக்குல்ல, இந்த இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஈசோபேகஸ், அந்த உணவு குழாய் வருது, இங்க ஸ்டமக் வருது. இப்ப இதுல இருக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எப்ப இங்க இதை தாண்டி கடந்து மேலே செல்கிறதோ அப்பதான் என்ன ஆகும், எப்ப ஸ்டமக்கை கடந்து மேலே உணவு குழாய் செல்கிறதோ அப்பதான் என்ன ஆகும், இரிட்டேஷன் வரும், நெஞ்செரிச்சல் வரும். ஓகேயா, ஏப்போ வரும். இப்ப என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றது இவ்வளவு சாப்பிடணும் தானே, இவ்வளவு சாப்பிடணும். கொண்டை விட்டோம்னா மில்க் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே போட்டோம்னா அன்லிமிட்டட் மில்க் இருக்குல்ல, முனியாண்டி விலாஸ் அங்கே கொண்டு விட்டாங்க ஃபுல்லாக இது எது சாப்பிடுவாங்க. பசியில் கொண்டு விட்டோம்னா ஏற்கனவே ஹைட்ரோகுளோரிக் சுரந்துருக்கும், இதை சாப்பிட்ட உடனே ஃபுல்லாக போயிடும். அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா இவ்வளோ சாப்பிட்றது, தண்ணியை 1 லிட்டர் அடிக்கிறது, தண்ணி பச்சை தண்ணி அடிச்ச உடனே ஆயிரும், இந்த ஹைட்ரோகுளோரிக் இங்கே போயிடும். அப்போ வந்து என்ன ஆகும், நெஞ்செரிச்சல் வரும். அதுக்காக சீரகத்தை வச்சிருக்கான் முனியாண்டி விலாஸில். சீரகம் இருக்குல்ல, சீரகம் இல்லை, சோம்பு. அந்த சோம்பு வந்து மென்று சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, அது மாதிரி இந்த ஹைப்பர் அசிடிட்டி வந்து அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 15 to 20 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிடுறதுக்கு முன்பும் பின்பும் என்ன பண்ணணும், தண்ணியை குடிக்கணும், பச்சை தண்ணி வச்சுருவோம், வாட்டர் குடிக்கணும். ஓகே, ஏன்னா நிறைய வந்து குடிச்சிங்கன்னு சொன்னால் ஏன்னா இது மாதிரி ஹைப்பர் அசிடிட்டி ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் வரும், இங்கே உள்ள இரிட்டேஷன் வரும். அதுதான். ஓகே, இதயத்தை பற்றி நல்லா புரிஞ்சிச்சா, தெளிவாக புரிஞ்சிச்சா? கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கக்கூடாதா? சரி, அப்போ புரிஞ்சுன்னு அர்த்தம். சரி, கேள்வி நீங்கள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்த வகுப்பில் வந்து மற்ற அனாட்டமி ஃபிசியாலஜியில் வந்து நுரையீரல் எப்படி ஒர்க் பண்ணுது, அடுத்து டைஜஸ்ட் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது எப்போ உங்களுக்கு வகுப்பு என்பதை வந்து நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வகுப்புக்கு வர வேண்டும். அடுத்த வகுப்பில் முழுநேர வகுப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடி பரிசோதனை பற்றி வீட்டில் போய் பாருங்கள். எல்லாருக்கும் பார்க்க தான் நாடி உங்களுக்கு பிடிபடும். அப்போ உங்கள் நண்பர்கள், தோழர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் நாடி பிடிச்சி பார்த்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். ஓகேயா, இப்போ இத்தனை நிறைவேறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில் 10 மணிக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.